இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குர்ஆன்ல இருந்து வர்ற ஒரு ரொம்பவே விசித்திரமான ஆனா அதே சமயம் ரொம்ப ஆழமான ஒரு கதை. இதுல ஒரு கொலை இருக்கு, ஒரு அற்புதம் இருக்கு, அப்புறம் நம்பிக்கை பத்தின ஒரு பெரிய பாடம் இருக்கு. ஒரு பசு எப்படி ஒரு கொலை மர்மத்தை தீர்க்க முடியும்? என்னடா இது சம்பந்தமே இல்லாம இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? ஆனா நம்ம கதையோட மையமே இதுதான். வாங்க இந்த மர்மத்துல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கதைக்கு மூலம் 1400 வருஷம் பழமையான ஒரு உரைதாங்க. பார்க்கறதுக்கு இது வெறும் ஒரு பழைய கதை மாதிரி தெரியலாம். ஆனா இதுக்குள்ள புதைஞ்சிருக்கிற ஆழமான அர்த்தங்களைத்தான் நாம இப்ப தோண்டி எடுக்க போறோம். சரி, கதையோட முதல் பகுதிக்குள்ள போலாம். இதுல மோசேவுக்கும் அவரோட மக்களுக்கும் நடுவுல நடந்த ஒரு உரையாடல் தான் முக்கியமா வருது. அவங்களோட தயக்கமும் அவங்க கேட்ட கேள்விகளும் தான் இந்த பகுதியோட சிறப்பம்சமே. கதை ஒரு ரொம்ப சிம்பிளான கட்டளையோட தான் தொடங்குது. மோசே சொல்றாரு, கடவுள் உங்களை ஒரு பசுவை அடுத்து பலியிட சொல்றாரு, அவ்வளோதான். ஆனா பாருங்க, இந்த சின்ன எளிமையான கட்டளை தான் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கு ஆரம்ப புள்ளியா அமைய போகுதுன்னு. மோசே இப்படி சொன்னதும் மக்கள் உடனே என்ன கேட்டாங்க தெரியுமா? என்ன, நீங்க எங்களை கிண்டல் பண்றீங்களா அப்படின்னு. பாருங்க, அவங்களோட முதல் எதிர்வினையே அவநம்பிக்கையும் சந்தேகமும் தான். இங்க இருந்து தான் கதையில ஒரு டென்ஷன் ஆரம்பிக்குது. பிரச்சனையே இங்கதான் ஆரம்பிக்குது. சொன்னதை செஞ்சா வேலை முடிஞ்சுது. ஆனா அவங்க அப்படி பண்ணல. அதுக்கு பதிலா இன்னொன்னு நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேவையில்லாத விவரங்களை கேட்டு விஷயத்த ரொம்பவே சிக்கலாக்கிட்டாங்க. அவங்களோட கேள்விகள் நிக்கமே இல்ல. சரி, அந்த பசு எப்படி இருக்கணும்னு உங்க இறைவன் கிட்ட எங்களுக்காக கேட்டு சொல்லுங்க அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டாங்க. ஒவ்வொரு தடவையும் இன்னும் குறிப்பா இன்னும் தெளிவா விவரம் வேணும்னு நச்சரிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி பல கேள்விகள் கேட்டதுக்கு அப்புறம் கடைசியா அவங்களுக்கு ஒரு ரொம்ப துல்லியமான விளக்கம் கொடுக்கப்பட்டுச்சு. அது ஒரு இளம் பசுவா இருக்கணும், எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது, நிலத்தை உழுவுறதுக்கோ இல்ல தண்ணி பாய்ச்சறதுக்கோ அதை பயன்படுத்திருக்கவே கூடாதுன்னு. இப்போ அவங்களுக்கு வேற வழியே இல்ல, அந்த கட்டளையை நிறைவேற்றி தான் ஆகணும். அவங்களும் கடைசியா அந்த பசுவை அறுத்தாங்க. ஆனா மூல உரையில ஒரு முக்கியமான வரி வருது. ஆனா அவங்க அதை செய்யாமலே இருந்திருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு சுத்தமா மனசே இல்ல. இது அவங்களோட ஆழ் மனசுல இருந்த தயக்கத்தையும் உண்மையான நம்பிக்கை இல்லாததையும் அப்பட்டமா காட்டுது. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இவ்ளோ கஷ்டப்பட்டு அந்த பசுவும் பலியிடப்பட்டுச்சு. ஆனா எதுக்கு இந்த விசித்திரமான கட்டளை? எதுக்காக இவ்ளோ கஷ்டப்படணும்? வாங்க இதுக்கு பின்னாடி இருந்த உண்மையான காரணத்தை இப்ப பார்க்கலாம். உண்மையான காரணம் அங்க மறைக்கப்பட்டிருந்த ஒரு கொலை மர்மம் தான். ஆமா, ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருந்தார். ஆனா கொலையாளி யாருன்னு தெரியல. சமூகம் ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போட்டுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இதுதான் பிரச்சனையின் ஆணிவேர். அப்போ இந்த குற்றத்தை தீர்க்கறதுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுறுத்தல்கள் ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. அதாவது குறிப்பிட்ட அந்த பசுவை பலியிடணும், அதோட ஒரு துண்டை எடுத்து இறந்து போன உடம்பு மேல தட்டணும், அப்போ ஒரு அற்புதம் நடக்கும். இது யாருமே யோசிச்சு கூட பார்த்திருக்க முடியாத ஒரு வழிமுறை. இதுதான் கதையோட கிளைமேக்ஸ். அவங்க அந்த பசுவோட ஒரு துண்டால இறந்தவர் உடம்ப தட்டினதும் ஒரு அற்புதம் நடந்துச்சு. செத்துப்போன அந்த மனுஷன் உயிர் பெற்று எழுந்து தனக்கு முன்னாடி நின்ன கூட்டத்துல இவன்தான் என்ன கொன்னான்னு கொலையாளிய கைகாட்டினாரு. இப்படிதான் கடவுள் உண்மையை வெளிக்கொண்டு வந்தாரு. யோசிச்சு பாருங்க, கண்ணு முன்னாடியே செத்தவங்க எந்திரிச்சு கொலையாளிய காட்டுறாங்க. இவ்ளோ பெரிய அற்புதத்தை நேர்ல பார்த்த அந்த மக்களோட மனசு மாறி இருக்குமா? வாங்க இந்த கதை மூலமா மூலவரை நமக்கு என்ன பாடம் சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஆச்சரியம் என்னன்னா, இவ்ளோ பெரிய அற்புதத்தை நேர்ல பார்த்ததுக்கு அப்புறமும் அவங்க மனசு கொஞ்சம் கூட மாறல. மூல உரை சொல்லுது, அதற்கு பிறகு உங்கள் இதயங்கள் இறுகிவிட்டன, அவை கற்பாறைகளைப் போல, ஏன் அவற்றை விடவும் கடினமாக ஆகிவிட்டன. பாருங்க, அவங்க இதயங்களை கல்லோட ஒப்பிட்டு ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த உருவகத்தை இங்க பயன்படுத்துறாங்க. இந்த ஒப்பீடு சும்மா இல்ல, ரொம்ப ஆழமானது. உரை என்ன சொல்லுதுன்னா, சில பாறைகள்ல இருந்து ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடுது, சிலது பிளந்து தண்ணிய கொடுக்குது, சில பாறைகள் கடவுளுக்கு பயந்து கீழே உருண்டு விடுது. ஆனா இந்த மக்களோட இதயங்கள் இந்த உயிரில்லாத பாறைகளை விட உணர்ச்சி இல்லாம மந்தமாயிடுச்சு. அற்புதத்தை பார்த்தும் எந்த மாற்றமும் இல்ல. அப்போ இந்த கதை நமக்கு சொல்ல வர்ற பாடம் என்ன? இது வெறும் நம்பிக்கை பத்தினது மட்டும் இல்ல, வெளிவேஷத்துக்கும் உண்மையான புரிதலுக்கும் உள்ள வித்தியாசத்தை பத்தி பேசுது. அதாவது ஒரு விஷயத்த கண்ணால பாக்குறதுக்கும் அத மனசார ஏத்துக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? அத பத்தி தான் இது சொல்லுது. தொடர்ந்து அந்த உரை ஒரு கூட்டத்தை பத்தி விவரிக்குது. அவங்க கடவுளோட வார்த்தையை கேட்டாங்க, அதை புரிஞ்சுக்கிட்டாங்க கூட. ஆனா தெரிஞ்சே அதை மாத்தி பேசினாங்க. வெளியில பார்த்தா பெரிய நம்பிக்கையாளர்கள் மாதிரி காட்டிக்கிட்டாங்க. ஆனா தங்களுக்குள்ள பேசும்போது நாம ஏன் நம்ம அறிவை மத்தவங்களோட பகிர்ந்துக்கணும்னு ரகசியமா கேள்வி கேட்டாங்க. இது அறிவுக்கும் உண்மையான நம்பிக்கைக்கு நடுவுல இருக்கிற பெரிய இடைவெளிய தெளிவா காட்டுது. அதனால நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த கதை வெறும் ஒரு அற்புதத்தை பத்தின கதை இல்ல. இது நம்பிக்கையோட தன்மை என்ன, மனிதர்கள் ஏன் நம்புறாங்க, ஏன் நம்ப மறுக்கிறாங்கங்கிறத பத்தி ஒரு ஆழமான பார்வை.
ஆக கடைசியா இந்த உரை நம்மகிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்குது. ஒரு அடையாளத்தை வெறும் கண்ணால பார்க்கறதுக்கும் அதை உண்மையிலே உள்ளுக்குள்ள உணர்ந்து பார்ப்பதற்கும் என்ன வித்தியாசம்? இந்த ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிச்சுக்கலாம். இது நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.